ஹாய் பிரபு, ஹாய் ரேவந்த். ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி வந்து நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே சொன்னது என்னன்னா, கன்ஃபார்ம் வந்து ஒரு நெக் டு நெக் கேமா இருக்கும், ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும், நல்ல ப்ரெஷர் கிரியேட் ஆகி யார் வின் பண்றா அப்படின்னு ஒரு ஆர்வமான ஒரு கேமா இருக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட வந்து உங்களை மீட் பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஒன் சைடட் அஃபேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் வந்து என் ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் எஸ்ஆர்ஹெச்க்கு நடக்கும், சாதகமா போகும், கேகேஆருக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருந்தேன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா போயிருந்தது. குயிக் விக்கெட்ஸ் விடுவாங்க, பவர் பிளேல விக்கெட் விடுவாங்க, மிடில் ஆர்டர் வந்து டெஸ்ட் ஆவாங்க, அங்கிருந்து எப்படி மீண்டு வராங்கன்றதுதான் கேகேஆர் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ரூலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. அண்ட் டாஸ் வந்து வின் பண்ணிட்டு அவங்க நாங்கள் ஏன் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுறோம் நம்ம முன்னாடியே சொன்னோம். கேகேஆர் வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணதான் ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. மூணு லாஸ்மே அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதா வந்திருக்குன்னு. அவங்க அந்த மாதிரி போகாமல் எங்கள் ஸ்ட்ரென்த்தை நாங்கள் பேக் பண்ணுறோம்னு போனாங்க. பட் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு டைலாக் தான், வின் ஐ மீன் லிவ் ஆர் டை வித் த ஸ்பாட் அப்படிங்கிற மென்டாலிட்டியெல்லாம் இந்த சீரீஸ் ஃபுல்லாக அணுகியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பேட் கமின்ஸ் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கிரேஸ்ஃபுல்லாக சிரிச்சுட்டு எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போனாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஓனர்ஸ் வந்து பாதியில கிளம்புற மாதிரி ஒரு சில ஃபுட்டேஜஸ் காட்டிட்டு இருந்தாங்க, பேக்லாம் மாட்டிக்கிட்டு. நான் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டு அதை பத்தி பேசணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா நல்ல வேலை யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் மனசு நான் நினைச்சது அங்க யாரோ சொல்லியிருக்கவும் அவங்க மெச்சூர்டா நடந்துக்கிட்டாங்க வந்து. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் சும்மா கிடையாது, அவங்க ரன்னர் அப் நம்பர் 2ல ஃபினிஷ் பண்றாங்க. அப்படி ஒரு டீம் அவங்க ஒரு அனாதையா விட்டுட்டு ஓனர்ஸ் போறாங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஒரு சீசன் ஃபுல்லா ஒரு 2-2.5 மாசம் ஆடிட்டு இவ்வளோ பேக் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவ்வளோதான் அப்படின்னு போற மாதிரி ஒரு இது கொடுத்தா ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க டீம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நாங்கள் மேபி யாராவது சொல்லியிருக்கலாம், அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூட இருந்திருந்தாங்க. என்ன டிஸ்கஷன் நடந்துன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கமெண்ட்ரிலியா இருக்கட்டும், அங்கே விஷுவல்ஸாக பார்க்குறதா இருக்கட்டும், தே ஆர் டோட்டலி டிசப்பாயிண்டட் மூவிங் ஃப்ரம் த ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஜெயிக்கிறப்போ கூட இருக்கிறத விட தோக்குறப்போ கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்க பண்ணாம போயிடுவாங்கன்னு நினைச்சோம். பட் வந்து நின்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, கை தட்டினாங்க. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரேவந்த். அதான் ப்ரோ, ஆக்சுவலி லைக் ஆஃப் த ஸ்கிரீன் சொன்ன மாதிரி தான் போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ் 3 days நடந்துச்சு, ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. இது வந்துட்டு ஒரு 3 hours கூட. எனக்கு தெரிஞ்சு இதான் ஷார்டஸ்ட் ஐபிஎல் ஃபைனல் எவர் பிளேடுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நீங்க வந்து ஒரு நிமிஷம், நீங்க போன ஐபிஎல் சொல்றீங்க, நம்ம போட்ட ஐபிஎல் ப்ரிவியூ 1.5 மணி நேரம் இருக்கு. இவங்க 1 மணி நேரத்துல மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஆமா, செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி நாங்க இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கோம் ஐபிஎல் சொல்லி ப்ரிவியூவே 1 மணி நேரம் 10 நிமிஷம் வச்சிருக்கோம். நீங்க என்னடா பவர் பிளேல மேட்ச் முடிச்சுட்டு போறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் ப்ரோ, லைக் ஸ்ட்ரைட்டாவே எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணிட்டாங்க. நீங்க வேற பாவம் சொல்லியிருந்தீங்க, இது வரைக்கும் கேகேஆருக்கு பேட் டேவே வரல, இன்னைக்கு அந்த பேட் டே வந்துருச்சுன்னா, இன்னைக்கு அந்த பிக்சர் வந்துருச்சுனான்னு சொன்னீங்க. பட் அது எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு லைக் குவாலிஃபயர் 1ல பண்ண மிஸ்டேக் தான் திரும்ப பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாவே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் போயிருக்கணும். ஏன்னா நீங்க டியூவே இல்லை, சுத்தமா டியூவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா லைக் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிருந்துட்டு இது பண்ணியிருந்திருக்கலாம். பட் டியூ வந்துட்டு ஒரு ஃபேக்டர் இல்லை. பட் ஆனால் என்ன சொல்றது, லைக் செகண்ட் பேட்டிங்க்கு அவங்க போயிருக்கலாம், அதான் அவங்க பண்ண தப்பு. அண்ட் எனக்கு நீங்க சொல்லும் போது தான் லைக் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எதை பத்தி பேசுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்கான பாயிண்ட் கூட கேகேஆர் கொடுக்கல. சரி ஓகே, எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பத்தி பேசலாம்னா ரேட்டில் பண்ணிட்டாங்க. சரி எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை பத்தி பேசலாம்னா 10 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ரிவ்யூல போறதை விட கேகேஆர் என்ன மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க, எதனால அவங்க டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஒரு 2003, 2007 ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி ஒண்ணுமே ஸ்லிப் இல்லாம சும்மா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தாங்களே தவிர்த்து அதுவுமே டீசென்டான டிஃபீட்ஸ் தான். ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேம் சேஸ் பண்ணாங்க பஞ்சாப். அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் டோட்டலி வேர்ல்ட்ல பெஸ்ட் சேஸ். ஸோ அது நம்ம எதுவும் பேச முடியாது. அன்னைக்கு 1 மேன் பட்லர் வந்து ஃபுல்லா அவுட் பிளே பண்ணிட்டாரு. ஒரு சிஎஸ்கே கேம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு டிஃபீட்னா ஓகே, கொஞ்சம் அவங்க மொரால டவுன் பண்ற அளவுக்கோ இல்ல அவங்கள ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு டிஃபீட்டா இருந்தது. டோட்டலி மிச்சம் எல்லாமே கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே கொஸ்டின் பண்றதுக்கே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம கேகேஆர் டீமை பத்தி பேசுவோம். அதான் லைக் அதுவுமே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்துருச்சு. ஸோ மேபி அது வந்துட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்திருந்தா மேபி அதை வந்துட்டு ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அவங்களுக்கு. அது இனிஷியலா வந்துட்டனால அது ஒரு வேக்கப் கால் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லைக்
ஒரு யங் கேப்டன். அவர் வந்துட்டு இந்த டீமை ஃபுல் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் செமையா கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஸோ லைக் கிரெடிட் வைஸ் பார்த்தா அடுத்து கௌதம் கம்பீர் டைரக்டா நீங்க சொன்ன மாதிரி ஓல்டு ஸ்கூல் ரூல்ஸை கொண்டு வந்துட்டு நிறைய ஓப்பனிங் ஆட விட்டு அவருக்கான அந்த ஃப்ரீடம் கொடுத்தது. அண்ட் லைக் போஸ்ட் மேட்ச் அந்த இதுல பாத்துட்டு இருந்தேன், பிளேயர்ஸ் எல்லாம் பேசும்போது வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு வாண்டடா கூப்பிட்டு ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுத்தாரு, அபிஷேக் நாயர்னு ஒருத்தர். ஸோ லைக் இவங்கெல்லாம் கண்டிப்பா லைம் லைட்லேயே வரமாட்டாங்க, நம்ம இந்த மாதிரி சொன்னாதான் அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் போகும். ஸோ இந்தியன் கோரை வந்துட்டு ரொம்ப இது பண்ணி பில்ட் பண்ணது வந்துட்டு அவர் தான் அப்படிங்கிறப்போ ஸோ அது ஒரு கிரெடிட். அண்ட் அவங்க வந்துட்டு ஆக்சுவலா சுப்மன் கில்க்கு பதிலா வெங்கடேஷ் ஐயரை ரீட்டைன் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துச்சு, ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு சுப்மன் கில்க்கு போயிருக்கணும் அப்படின்ட்டு. பட் ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர். எனிவே சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய டிசிஷன் வருண் சக்கரவர்த்தியை எடுத்தப்போ லைக் அப்பவும் வந்துட்டு ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு, தப்பு பண்ணிட்டாங்களோ அவங்க வருண் சக்கரவர்த்திக்கு போனது தப்போ அப்படின்னு. இந்த சீசன் ஃபுல்லா கண்டிப்பா அவரும் இது பண்ணிட்டாரு. சுனில் நாராயண் கேட்கவே வேணாம், அவர் ஒரு சாம்பியன் பிளேயர். நம்ம இப்போ நேத்தே சொல்லியிருந்தோம் ரசலோட ஸ்லோயர் ஒன்ஸ் வந்துட்டு நீங்க எஃபெக்டிவா இருக்கும் அந்த சேப்பா விக்கெட்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரும் வந்துட்டு சைலண்டா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. கேகேஆருக்கு அதான் ப்ரோ லைக் 3 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கிராஃப் மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்துட்டு லைக் ஒரு எஸ்ஆர்எச் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிஷியலா ஒரு மாதிரி ஒரு 6 ஓவர்ல 100 அப்படின்லாம் ஒரு மாதிரி பெருசா காமிச்சிட்டனால அவங்க தோத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைக் என்ன சொல்றது, ஹெட்டெல்லாம் வந்துட்டு 3 பால் டிஃபென்ஸ் வச்சாலும் என்னடா இது நம்ம டிஃபென்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு பேக் ஃபுட்ல போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதான் நடந்துச்சு. இன்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் டக்கு. ஸோ அவருக்கு கோயிங்காவே ஆட தெரியல. ஸோ மேபி இது டீம்ஸ்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இதை வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுட்டு டேரக்டா வேர்ல்டு கப் எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா லைக் அவர் ஸ்டார்க்கு அவுட் ஆகல. ஆக்சுவலி இன்னைக்கு அபிஷேக் சர்மா தான் வந்துட்டு ஸ்ட்ரைக் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட் வந்து 4 தடவை ஹெட் வெர்சஸ் ஸ்டார்க் வந்து ரெக்கார்ட் சரியில்லை அதனால. ஸோ அதனால லைக் அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுவும் பாவம் அபிஷேக் சர்மாவும் இன்னைக்கு ஒரு பேட் டே. இன்னைக்கு எதெல்லாம் கேகேஆருக்கு வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாம் அது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா வந்துட்டு எஸ்ஆர்எச் வந்தனால அவங்க இது பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மின்ஸ் தான் வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோர்னு நினைக்கிறேன் அவங்க இதுல. மேபி அவர் கம்மின்ஸே கொஞ்சம் மேல ஏறி ஆடி இருந்தாருன்னா நான் இதுவா இருந்திருக்கும். பட் ஸ்டில் கம்மின்ஸ்க்கும் வந்துட்டு சுனில் நாராயண் ஓவர்ல ஒரு கேட்ச் டிராப் பண்ணாரு ஸ்டார்க்கு. அதெல்லாம் பிடிச்சிருந்தாருன்னா நம்ம இன்னொரு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஷோ பண்ற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேகேஆர் அவங்க டீம் டு பீட்டா இருந்திருக்காங்க. ஈவன் அந்த நல்ல வேலை அந்த 262 அடிச்சு லாஸ் ஆனதும் அவங்க மாரலை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணல. அது வந்துட்டு லைக் என்னடா அது 262 அடிச்சும் கொடுத்துட்டோமே அப்படின்னு இது பண்ணல. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 262 அடிச்சு கொடுத்த அந்த ரன்ஸ் கொடுத்த பவுலர்ஸ்லாம் இன்னைக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு பவுலர்ஸ் டே, பவுலர்ஸ்லாம் அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்க் மேல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அவர் வந்துட்டு அதெல்லாம் எதுலையுமே காதுல வாங்கிக்காம எங்க பீக் ஆகணுமோ அங்க பீக் ஆகி பிளே ஆஃப் குவாலிஃபயர் 1ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஃபைனல்ஸ் இது பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் லைக் நீங்க சொன்ன மாதிரி பேட் கமின்ஸும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே ஃபைன், இன்னைக்கு நமக்கான பேட் டே அப்படின்னு அஃபெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ கேகேஆர் நேற்று சொன்ன மாதிரி கேகேஆர் தே ஒன். அவங்க தான் டிசர்வ்ட் ஆக்சுவலா. ஸோ இதான் என்னோட தாட்ஸ். ரேவந்த் அதான் ப்ரோ லைக் நிறைய பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த காவ்யா மாறன் வந்து இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. ஒரு 6 வந்து லைக் 19th ஓவர் ஏதோ 6 வந்ததுக்கே பயங்கரமா அவங்க ஏதோ ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க எப்படின்னா லைக் அவங்க எக்ஸ்பிரஷன் மற்ற டீம் வந்து டென்ஷனா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அந்த ஒரு சேட்னஸ் வந்து ஸ்ட்ரைட்டாவே காமிச்சிருவாங்க கேமரா முன்னாடி. ஸோ அது காமிச்சிட்டு அவங்க ஏதோ மேபி கிளம்பு ஒரு அவங்க ரிலேட்டிவ்ஸோல அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இவங்களும் பேக மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேபி மேட்ச் முடிகிற டயத்துல தான் வந்தாங்க நினைக்கிறேன். மறுபடியும் உள்ளுக்குள்ள மேட்ச் முடிகிற டயத்துலயோ வந்து மேபி எப்போ வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க காமிக்கும் போது அவங்க கேமரால இருந்தாங்க. ஆனா அவங்க பேக் மாட்டி கிளம்புறதுலாம் அதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ லைக் மேபி அதான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவங்க அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க சொன்ன மாதிரிதான் ரொம்ப சேடா இருக்காங்க. அது ரொம்ப கேமரால பதிவாகுதுங்கிறதுக்காக கூட உள்ள போயிட்டு கூட வந்திருக்கலாம். வெளியே போகணும்னு நினைக்காம நம்ம கேமரா ஆஃப் கேமரா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போயிட்டு உட்காந்துட்டு திருப்பியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த சப்போர்ட் காட்டிட்டு போலான்றதுக்காக கூட பண்ணிருக்கலாம். இல்ல ஆக்சுவலி அவங்க ஹேண்ட் வேவ் பண்ணிட்டு போன மாதிரி தான் விஷுவல்ஸ் இருந்துச்சு. தெரியல நமக்கு பார்த்தா நம்ம சொல்றோம். சொல்லுங்க. ஒரு பேக் மாட்டிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா கிளம்புறவங்க தான் பேக் மாட்டிட்டு போவாங்க. சோ லைக் ஏதோ யாராவது சொல்லிருக்கலாம் நீ இந்த மாதிரி டைம்ல விட்டுட்டு போக கூடாது. இதுவே வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகும். பாதியில விட்டு போயிட்டாங்க, தோக்குறன்றப்போ ஜெயிக்கிறப்போ மட்டும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனா இருக்காது.
அவங்க அவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலி தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு கூட ஒரு இன்புட்ஸ் இல்லாம இருக்காது. ஸோ ஒரு மெச்சூர்டா நடந்துக்கிட்டாங்க லாஸ்ட்ல வந்து, அது பெரிய விஷயம். அதான் மேபி லைக் கேமரா கோசரம்னு இல்ல மீடியால வரும் அப்படின்றத தாண்டி அவங்க யோசிச்சுதான் அதை பண்ணிருப்பாங்க. யோசிச்சு கூட இருக்கும். மேபி லைக் அவங்களே வந்து கடைசியில வந்து ஓகே ஓகே நல்லா அவங்களே கடைசியில கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாங்க. வின்னிங் டீம் கூட SRH இருக்கட்டும் KKR இருக்கட்டும் யாரும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெஸ்ட் கம்பேக் பெஸ்ட் டீம் கொடுக்கவே முடியாது ப்ரோ யாராலையுமே. நம்ம 2020 மும்பை டீமோட கம்பேர் பண்ணாலும் கொடுக்கவே இது வந்து அதை பெட்டரான டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சுனில் நரேன் வந்து பேட்டிங்லயும் நல்லா பண்ணாரு, பவுலிங்லயும் நல்லா பண்ணாரு இந்த சீசன் ஃபுல்லாவே. அங்கெல்லாம் எப்படின்னா வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 4-5 பேர் 5 லைன்ல பேட்டிங் லைனப் நல்லா இருக்கும், அப்படி போயிட்டு இருந்தது மும்பைல 2020. இங்க எப்படின்னா ஓகே சுனில் நரேன் வந்து ஒரு 4 ஓவர் போடுறாரா, 4 ஓவர் 20 ரன், பவர் பிளேல விளையாடுறாரா, ஓகே 6 ஓவர் 90 ரன், 70 ரன், இல்ல 50 அடிச்சு 75 80 அந்த மாதிரி ஒரு கீ பிளேயர் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி தொடர்ந்து 12 வருஷம் ரீடைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பிளேயருமே 2012 இருந்து 2024 வரைக்கும் ஐபிஎல் விளையாண்ட எந்த பிளேயருமே வந்து ஒரே டீம் கோஸ்ல விளையாண்டு 3 டைம்ஸ் சாம்பியன் சைடா இருந்ததே இல்ல. சுனில் நரேன் மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருந்திருப்பாரு நினைக்கிறேன். எல்லாம் எவ்வளவு மெகா ஆக்ஷன் இருக்கு, எவ்வளவு மினி ஆக்ஷன் வந்திருக்கு, அவர் ஒரு சீசன் பேன் வேற ஆனாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி 2024லயும் அவங்கள 12 வருஷமா அவர் பேக் பண்ணி அவரோட பெஸ்ட் சீசன் இதான். வித் பவுலிங் வந்து அவர் எப்பவுமே 4 ஓவர் போட்டா 24 ரன், ரொம்ப பேடா போச்சுன்னா 35 ரன் கொடுப்பாரு. அதான் அவரோட ஸ்பெல்ல வந்து ஹையஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் 12 வருஷமா விளையாண்டு எவ்வளவு கம்பீரும் அவரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. 2012 இருந்து 17 வரைக்கும் கம்பீர் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த ஒரு பழைய காம்பினேஷன் எல்லாம் செட் ஆகி ஸோ லைக் 2024ல வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவரு இந்த வின்னிங் கப் இந்த கப்பு ஜெயிச்சதுல 50% அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதா உண்மையான அதான் ஒரு ரியாலிட்டி. ஸோ ரொம்ப நல்ல சீசன் ப்ரோ இது. ஏன்னா கம்பீர் வந்து மறுபடியும் வந்து அவர் கேப்டனா லீட் பண்ண டீமுக்கு மறுபடியும் வந்திருக்காரு வந்து. ஸோ இவ்வளோ பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி ஸோ லைக் பேட்டிங் ஆர்டர்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஸ்ரேயஸ் ஐயருக்குமே வந்து இது வந்து ஒரு பயங்கரமான மூமெண்ட் தான். 2020ல வந்து ஒரு தோதா இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனா, அப்ப அழுதாருன்னு நினைக்கிறேன் உட்காந்து ஃபீல்ட்லயே. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா தோனி மாதிரி அவரும் முன்னாடி இருந்து சைன் போட்டு சைன் பண்ணிட்டாரு அந்த கப்கிட்ட கேமரா கிட்டே எங்க. ஸோ இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா லைக் என்ன எனக்கு ஒரு சைடு KKR ஹாப்பியா இருந்தாலும் இப்போ ஃபைனல்ஸ் மாதிரியே தெரியல. அதான் இது ஒரு நார்மல் லீக் மேட்ச் எப்படி இருக்கும், நார்மலா லீக் மேட்சோ இல்ல ஏதோ யாருக்காச்சும் ஒரு நாள் பேடா இந்த மாதிரி போகும், அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க. மற்றபடி KKR 100% டிசர்விங் டீம். ஏன்னா அவங்க தொடர்ந்து நிறைய பிளேயர்ஸ் பேக் பண்ணி தான் இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. ரசில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷமாவே அவருக்கு வந்து பவுண்டரி லைன்ட்ட ஓடும் போது வந்து அப்படியே காலை பிடிச்சிப்பாரு, பவுலிங் எல்லாம் போட்டா நிறைய ரன் வேற கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு இந்த வருஷம் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ரசல் வந்து விக்கெட் வேற எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு என்னென்ன வேலையோ அதை வந்து அவங்க வந்து எந்தெந்த டயத்துல எப்படி தேவையோ அதை கரெக்டா டெலிவர் பண்ணிருக்காங்க. ஸோ 100% டிசர்விங் தான் ப்ரோ. இது 10 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறாங்க. ஸோ லைக் கம்பீர் ரசல்லாம் அவங்க எமோஷன்ஸ் வந்து டைரக்டா அப்படியே காமிச்சிருந்தாங்க. லைக் எனக்கு என்ன ஒண்ணுன்னா கம்பீர் எமோஷன்ஸ் காமிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் IPL எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட், ஒரு ஃபாரினர்ஸ் வந்து விளையாடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, காசு வாங்குறாங்க, போறாங்கன்றத ரசூல் வேற அழுதுட்டாரு. அந்த இதுல வந்து அந்த எமோஷன் வந்து ரசூலும் பயங்கரமா அழுதுட்டாரு. ஸோ இது ஒரு பயங்கரமான வின் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அடுத்த ஒரு மெகா ஆக்ஷன் வேற வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க இதே டீம் தான் அப்படியே கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது கௌதம் கம்பீர், ஷாருக் கான் வேற பிளாங்க் செக் வேற கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர்கிட்ட, நீ கண்டினியூ பண்ணி இந்த மென்டார்ஷிப் பண்ணி கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமான ஒரு ஃபார்ம் கம்பேக் தான் ப்ரோ இது. இந்த சீசனே வந்து எல்லாமே நடந்துருச்சு. இவங்க தான் வந்து 260 ரன்ஸும் கொடுத்தா 262 ரன்ஸை சேஸ் பண்ண விட்ட டீம் தான் கப்பும் அடிச்சிருக்கு. 20 ஓவர்ல 120 ரன் அடிச்ச டீம் தான் இன்னைக்கு 6 ஓவர்ல 120 ரன் அடிச்ச டீம் தான் இந்த
இந்த தடவை வந்து 20 ஓவர் 113 அடிச்சிருக்கு, எல்லாமே நடந்துருச்சு. ஸோ லைக் ஆனா நிறைய பேர் லைக் கேகேஆர் அப்படின்ற ஒரு டீம் வந்து ஒரு 10 மேட்ச் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க இவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி, விளையாட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து கரெக்டா டெலிவர் பண்ணிட்டாங்க. வெங்கடேஷ் ஐயரும் நல்லா அவருக்கு கரெக்டா அவருக்கு எப்பப்பெல்லாம் குரூஷியலான இடத்துல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைச்சிது. மும்பை கூட ஒரு மேட்ச் வந்து 78 ரன்ஸ் அடிச்சு 12 வருஷம் கழிச்சு மும்பைல வான்கடையில் ஜெயிச்சாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது அவர் பயங்கரமா டீமை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் வைபவ் வரவர ஹர்ஷித் ராணாலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 103 போடுறாரு, 146 போடுறாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். எல்லா இடத்துலயுமே அவங்க வேலையை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அதான் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலி கண்டினியூ பண்றேன் நீங்க சொன்னதுலேயே தான். இப்ப எல்லாருக்கும் எவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதை விட ஒரு படி அதிகமா தான் ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்கணும். நம்மளே கூட ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசியிருக்க மாட்டோம், ஏன்னா எல்லாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அண்டர் த ரேடார் தான் போறாரு. இப்போ கம்பீர் மாதிரி ஒரு பெரிய ஃபிகர் வரப்போ இப்போ இந்த மீடியால இதுலயும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்றவங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கருத்து சொல்றவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் கம்பீரை பத்தி தெரியும், நிறைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கருத்துக்கள் போடுவாரு, கான்ட்ரவர்ஷியலா கருத்துக்கள் சொல்லுவாரு. அவருக்கு தோன்றதுதான் அது நமக்கு கான்ட்ரவர்ஷியலா தோணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கருத்துக்களை நிறைய சொல்றவரு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேல போயிருச்சு இந்த சீசன். ஆக்சுவலி ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணது வேற டீம். இந்த மினி ஆக்ஷன்ல தான் கம்பீர் வந்தாரு. இந்த கோர் வந்து செட் பண்ணது 2022ல. அந்த டீம் தான் திருப்பி ஆடிட்டு இருக்காங்க. ரிங்கு குரூம் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு பேச வச்சது அபிஷேக் நாயர். அவருதான் அந்த டேபிள்ல ஒர்க் பண்ணவர். பரத் தருண் இவரு அவரும் நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நானும் பேசினேன். 17 மினிட்ஸ் பேசியிருக்கோம். யாருமே சந்திரகாந்த் பண்டிட்டை பத்தி பேச கிடையாது. அவரு தான் ஹெட் கோச். ஒரே ஒரு இந்தியன் ஹெட் கோச் ஐபிஎல் டீமுக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான். இந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இந்தியன் ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டிட் தான். அவர் வந்து ஒரு மிலிட்டரி ட்ரெயினர் செட்டப்ல பண்ணுவாரு ட்ரைனிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி குரூம் பண்ணியிருக்காரு. இந்த 3 வருஷம் பண்ண இதுக்கு ஃபைனல் இயர்ல ரிவார்ட் கிடைச்ச மாதிரி ஆயிருச்சு அவங்களுக்கு. ஸோ they'll be so happy. அவங்க எடுத்துட்டு வந்த எல்லா மூவ்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மெகா ஆக்ஷன்ல ஸ்ரேயஸ் ஐயரை கூப்பிட்டு வந்தாங்க. 3rd சீசன்ல கேப்டனா இருந்து கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. சந்திரகாந்த் பண்டிட் எடுத்துட்டு வந்தாங்க, கப் அடிச்சு கொடுத்தாங்க. இப்போ மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி கம்பீர் எடுத்துட்டு வந்தாங்க, அடிச்சு கொடுத்துருக்காரு. ரிங்கு சிங்கை குரூம் பண்ணியிருக்காங்க, நிதிஷ் ராணாவை குரூம் பண்ணியிருக்காங்க, ரசில பேக் பண்ணியிருக்காங்க, சுனில் நரேனை பேக் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ரசில சுனில் நரேன் கன்சிஸ்டன்டா கேகேஆருக்கு மட்டும் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பி எல்லாருமே வந்து இந்த சோசியல் மீடியா பவரை வச்சு சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபின்னு போட்டுருவோம். அது கம்பீர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆர்சிபி பத்தி ஏன் அவ்வளவு பேசுறீங்க? அண்ட் அவங்க ஆட்டிடியூட் பாருங்க, அவங்க இன்னும் எதுவுமே ஜெயிக்கல, எல்லாம் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஓவர் பில்டப்பா இருக்கு அப்படிங்கிறது. இவங்க 3 times சாம்பியன் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க 2 times சாம்பியன் இருக்கப்போ அவங்க தான் 3rd சக்சஸ்ஃபுல் சாம்பியன் டீம். ஆனாலும் பெரிய விஷன் அவங்க மேல போறது கிடையாது. அந்த சோசியல் மீடியா ஸ்ட்ரென்த்தை வச்சும் ஃபேன் ஃபாலோயிங்கை வச்சும் தூக்கி பேசுறோம் மிச்ச பிரான்ச்சைஸை. அதே மாதிரி நான் திருப்பி ஸ்ரேயஸ் ஐயருக்கு வரேன். இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் பேசியிருக்கோம்னு பாருங்க. கேப்டனா இருக்கப்போ ஒரு கப் அடிச்ச கேப்டனை கூட நம்ம பெருசா பேசியிருப்போம். தோனியை பேசுவோம், ரோஹித் சர்மாவை பேசுவோம், ஷேன் வார்னை பேசுவோம், இவர் டெக்கன் சார்ஜர்ஸ்க்காக அடிச்சு கொடுத்த கில்கிறிஸ்ட பேசுவோம். அதெல்லாம் விட்டு டேவிட் வார்னர் ஒரு கப் தான் அடிச்சு கொடுத்துருக்கு. டேவிட் வார்னர் பெரிய கேப்டன் பேசியிருக்கோம். அடுத்து ஹர்திக் பாண்டியா ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு, ஒரு ஃபைனல்ஸ் கூப்பிட்டு வந்தாரு. ஹர்திக் பாண்டியா தான் அடுத்து இந்தியன் கேப்டன். அவர் என்னமா கேப்டன் பண்றாரு. மும்பை மேனேஜ்மெண்ட் அவரை தூக்கி கேப்டன்சி கொடுக்குறாங்க அவருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இதான் பண்ணியிருக்காரு. அவரு டிசி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கே வராம இருந்த டீம் பிளே ஆஃப்ஸ் கூப்பிட்டு வந்தாரு, ஃபைனல்ஸ் கூப்பிட்டு வந்தாரு. இப்ப திருப்பி கேகேஆர் ஃபைனல்ஸ்க்கு கூப்பிட்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த லைம் லைட் கிடைக்கிறது கிடையாது. அது மேபி நிறைய பிக் நேம்ஸ் இருக்கிறதால அண்ட் ஒரு சிலர் ரொம்ப பெரிய நேம்ஸ் சச்சின், விராட் கோலி, தோனி, கம்பீர், யுவராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க மேல போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள பெருசா நம்மளால பார்க்க முடியாது, அவங்க பண்ண தெரியாது. ஏன்னா அவரோட பவுலிங் ரொட்டேஷன் இன்னைக்கு மேட்ச்ல கூட எடுத்துக்கோங்க. சுனில் நரேன் 2 ஓவர் போட்டிருக்காரு, இன்னும் வரல வருண் சக்கரவர்த்தி, இன்னும் வருண் சக்கரவர்த்தி வரல யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் கரெக்டா விக்கெட் தேவையான டைம்ல ரசில கூப்பிட்டு வர்றாரு, விக்கெட் எடுக்கிறாரு ரசில. அந்த பவுலிங் ரொட்டேஷன், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அதெல்லாமே ரொம்ப டாப் நாச்சா இருக்கு. நான் இன்னொன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இஷான் கிஷனையும் ஸ்ரேயஸ் ஐயரும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க இந்தியா.
அவங்க வந்து டொமஸ்டிக் சீசன் ஆடல, ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வேர்ல்டு கப் முடிஞ்சுட்டு நேரா போயிட்டு ரெஸ்ட்னு போயிட்டாங்க. டொமஸ்டிக் சீசன் ஆட யாரதோ ரிப்பீட் ஆகுது போன் வருதா? கால் வருது ப்ரோ, ஒரே நிமிஷம். ஒன் செகண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணலாம்ல? ஒன் செகண்ட் ப்ரோ, இல்ல ஒன் செகண்ட் முக்கியமான கால் தான். ஒன் செகண்ட் ப்ரோ, ஒரே நிமிஷம். யூ கேன் மியூட். ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஷேர் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதான் அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சா பண்றாரு, டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு, அது பார்க்க முடியுது. முன்னாடி நம்ம பாக்குறப்போ நம்ம கேகேர பார்த்தோம்னா இதுல உட்காந்துக்கிட்டு டக் அவுட்ல உட்காந்து நம்பர் பிளேட்ல காட்டிட்டு இருப்பாங்க, இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு. இப்பயும் இன்புட்ஸ் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரோட டிசிஷன்ஸ் அப்பட்டமா தெரியுது, அவர் டிசைட் பண்றாரு, அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ரொம்ப இதா இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கி இருந்தாங்க. அப்படி இருக்க ஒரு நிலைமையில வந்து நம்ம பார்த்திருக்கோம், வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட் எப்படி இருந்தது கேஎல் ராகுலுக்குன்னு சொல்லி. அவர் அங்கிருந்து அவ்வளவுதான், அவர் டோர்னமெண்டே போயிருச்சு அவங்களோடது. அவர் சுத்தமா அவரோட கான்பிடன்ஸ் போயிருச்சு, ஒரு மாதிரி டிப் ஆயிட்டாரு அங்க இருந்து. ஆனா அதே மாதிரி பொசிஷன்ல இருந்த சேயர் அவர் வந்து டீமை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல யாரை இறக்கணும், என்ன பண்ணணும், நான் வந்து ஆடல பரவாயில்ல வெங்கடேஷ் நீ ஆடு, ஒரு சிலது ஒரு 15 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ்க்கு மேல போகுதுன்னா ரசில் அனுப்புறது, ரிங்கு சிங் அனுப்புறது, அந்த மாதிரி எல்லாமும் டெசிஷன் எடுத்திருக்காரு. அவர் இந்தியாவுக்கு ஆடல, இப்போதைக்கு நான் எனக்கு கொடுத்துருக்க ரோல் இது, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நான் கரெக்டா பண்றேன், நான் போற வழியில போனா வர வேண்டியது தானா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் நல்ல ஸ்கில். அவருமே ரொம்ப ப்ரெஷர் ஆகிற மாதிரி ஆளா தெரியல பாக்குறதுக்கு. சுப்மன் கில் மாதிரியோ பேட் கமின்ஸ் மாதிரியோ கொஞ்சம் கூல் ஹெட்டடா தான் தெரியுறாரு. சும்மா அப்படி கத்துறது கிடையாது, அனிமேட்டடா இருக்க மாட்டாரு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் எந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்குறோமோ, ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன் இனிமேவாவது அந்த லைம் லைட் அவர் கிடைக்கணும்ன்றது என்னோட ஆசையா இருக்கு. அவர் வெறும் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் மட்டும் கிடையாது, அதாண்டி ஒரு ரன்னர் அப்பும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபைனல்ஸ்க்கு 2 வாட்டி கூட்டு வந்திருக்காரு, பிளே ஆஃப்ஸ்க்கு 3 வாட்டி கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், டிசி 2 வாட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டனை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்கள வந்து எடுத்து காட்டணும், இந்த மாதிரி இருக்காங்க பிளேயர்ஸ்னா. நல்ல ஸ்பின் பிளேயரு, அவருக்கு ஷார்ட் பால் வீக்னஸ் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் தெரியல, நல்லா ஆடி இருக்காரு, ஆங்கர் இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. அவ்வளோ ஹிட்டர்ஸ் இருக்கப்போ ஒருத்தராவது இந்த மாதிரி பண்ணாதான் டீம் ஸ்டெபிளைஸா எடுத்துட்டு போக முடியும். அதை கரெக்டா பண்ணியிருக்காரு. ஃபுல் கிரெடிட்ஸ் டு சேயர் தான். செகண்ட் பிளேஸ்ல தான் கம்பீரோ, சந்திரகாந்த் பண்டிட்டோ, இல்ல டீம் மேனேஜ்மெண்ட்டோ, அபிஷேக் நாயரோ எல்லாரும் வர முடியும். அண்ட் எல்லாருமே மேட்ச் வினர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தனித்தனியா சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் டீம். அண்ட் அவங்க பேக் பண்ணதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இன்னமும் பேக் பண்ணுவாங்க. எந்த டீம் கரெக்ட் இந்தியன் டேலண்ட்ஸை பேக் பண்றாங்க, கரெக்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பேக் பண்றாங்களோ, பேக் பண்ற டீம் தான் வின் பண்ணும். அதுக்கு தேர்ட் எக்ஸாம்பிள் கேகேஆர். இது ஃபர்ஸ்ட் எம்ஐ, செகண்ட் சிஎஸ்கே. ஏன் ஃபர்ஸ்ட் எம்ஐன்னு சொல்றேன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் 5 டைட்டில்ஸுக்கு போனாங்க. ஸோ அதுல வந்து ஏதாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 5 டைட்டில் அடிச்சது எம்ஐ. அண்ட் அவங்க யாரெல்லாம் பேக் பண்ணிருக்காங்க நமக்கே தெரியும். பொலார்ட் அப்படி பேக் பண்ணியிருக்காங்க, ரோஹித் சர்மாவை, பும்ராவை அப்படி பேக் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்டா ஒரு 3-4 பேரை கன்ஃபார்ம் பேக் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதனால தான் அப்படி டோர்னமெண்ட் அடிக்கிறாங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பிராவோ அப்படி பேக் பண்ணிருக்காங்க, ஜடேஜா, தோனி அப்படி பேக் பண்ணிருக்காங்க, கப் அடிக்கிறாங்க. இங்கேயும் அப்படிதான் பாத்தீங்கன்னா ரசில் அண்ட் இவரு நரேன் கம்ப்ளீட்டா பேக். அவங்க ஆல் அவுட் போவாங்க, 25 கோடினா கூட போவாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், சாயல் பேசுறது. அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து சொன்னாங்களாம், நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க, யூ கீப் யுவர் ஹோப்ஸ் ஹை, வில் பி கோயிங் ஆல் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்களாம். 5 கோடிக்கு மேல எனக்கு போல, அவங்க ஐ ஆம் ஷேட்டர்ட்னு சொன்னாரு. அப்படிலாம் ஒரு சில மேனேஜ்மெண்ட் கால்ஸ் எடுக்கிறப்போ, இப்படியும் ஒரு சில மேனேஜ்மெண்ட் இருக்கிறதால அவங்க கண்டினியூஸா வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பேக் பண்றப்போ அந்த பிளேயர்ஸ்க்கு இருக்கும், நம்ம பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு ரசில் வந்து கண்ணு கலங்குறாருன்னா எதுக்காக? ரசில் யாருன்னே தெரியாதப்போ கூட்டு வந்தது கேகேஆர். 2012-13 ரசில் யாருன்னு தெரியாது. அவர் ஒரு மாதிரி மொட்டை அடிச்சு பாதி முடி வச்சுட்டு என்ன செந்தில் மாதிரி டெல்லி டேர்டெவில்ஸ் அங்க பெருசா அவர் பண்ணல. கேகேஆர் வந்த பிறகு ரசில் யாருன்னு தெரிஞ்சது, அந்த ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுது. பொலாட்டுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தது எம்ஐ. அதனால தான் அவங்க அவ்வளோ ட்ரஸ்ட்ஃபுல்லா, அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்க அந்த பிரான்ச்சைஸ்க்கு.
அண்ட் அவங்க எல்லா கேகேஆர் இதுலயும் ரசில் வச்சிருக்காங்க. வேற கண்ட்ரில ஆடுறாங்கனாலும் அவங்க ரசில் ஆடுறாரு. ஸோ அந்த எமோஷன் இருக்கு. அவங்க அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து இந்தியா. ஸோ அங்க ஒரு கப் நம்ம அடிச்சு கொடுக்கணும். அவர் இந்த சீசன் ஃபுல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் ஃப்ரம் நரேன் அண்ட் ரசில். நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணுங்க. அதான் ப்ரோ லைக் எம்ஐயும் சிஎஸ்கேவும் எதை வந்துட்டு அதாவது லைக் அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க சக்ஸஸ்க்கு. நீங்க உங்க பிளேயர்ஸை பேக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கப் வரும்னு. ஸோ அதே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இவங்களும் அதுக்கான எக்ஸாம்பிள் காத்தாங்க. இதுதான் மற்ற எல்லா டீமுக்குமே எக்ஸாம்பிள். நீங்க டெல்லி டேர்டல்ஸோட 2008 டீம் எடுத்து பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், ஏபிடி வில்லியர்ஸ் அந்த மாதிரி பிக் நேம்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அதை ப்ராப்பரா எல்லாரையும் கண்டிப்பா நீங்க பேக் பண்ண முடியாது. ஒரு சில பிளேயர்ஸை கரெக்டா பேக் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க ஒரு டைட்டில். சோ அந்த மாதிரி டெல்லி வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஏபிடி. எல்லாரும் மேக்ஸ்வெல்ல ரிலீஸ் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒரே நிமிஷம் இது மட்டும் நான் சொல்லிடுறேன். எஸ்ஆர்எச் அந்த தப்பு இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாது. அவங்க அப்பட்டமா விட்டுருவாங்க, தோத்துட்டோமா உள்ள. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னாடி தெரியுற ஆப்ஷன் வந்து பேட் கமின்ஸை விடக்கூடாது. டிராவிஸ் ஹெட் இப்போ ஃபெயில் ஆயிட்டாருன்னு விடக்கூடாது. அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 2 பேர் ஃபாரின் ஆப்ஷன் கண்டிப்பா வைக்கணும். இந்தியன் ஆப்ஷன் அழகா எடுக்கலாம். அபிஷேக் சர்மா எடுத்துக்கலாம், நட்டுவை எடுத்துக்கலாம். இன்னொன்னு சின்ன பையனை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நிதிஷ் ரெட்டி எடுக்கலாம். இந்த 5 ஆப்ஷன்ஸ்க்கே போலாம் அவங்கன்றதான் நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் ப்ரோ லைக் அந்த ஆக்சுவலா அவங்களோட டவுன்ஃபாலே எங்க வந்துச்சுன்னா வார்னர், ரஷீத் கான், கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி பிக் நேம்ஸ் எல்லாம் விட்டாங்க. ஆக்சுவலா இவங்கெல்லாம் அவங்க பேக் பண்ணிருக்கணும். இன்னைக்கு ரஷீத் வந்துட்டு ஆக்சுவலா குஜராத்துக்கு அவ்வளவு நல்லா பண்றாருன்னா லைக் அவர் அந்த கேபபிள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் நீங்க ஒரு 19 இயர் 20 இயர் ஓல்டு யங்ஸ்டர் ஒரு வேர்ல்டு பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் நீங்க விடுறீங்கன்னா ஸோ ஆப்வியஸா அதுக்கான இது வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்சால பெருசா வர முடியல. ஸோ 2018 அப்புறம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் வந்துட்டு ஒரு செம சூப்பரான சீசன். ஸோ அப்படி இருக்கும்போது பிளேயர்ஸை நீங்க பேக் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு லைக் அதுதான் விஷயமே. ரொம்ப சிம்பிள் அது. ஆக்சுவலி ரஷீத் மட்டும் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ரஷீத் அவங்க விட விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர் வந்து புல் அவுட் பண்ணியிருப்பாரு, நான் வெளியே போகிறேன். ஏன்னா அப்போ புது 2 டீம் வந்தது. அதுல பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா புல் அவுட் பண்ணிக்கிட்டாரு. எம்ஐ வந்து ரீடைன் பண்றேன்னு கேட்கிறப்ப வேணாம் புல் அவுட் பண்ணிக்கிட்டாரு. கேஎல் ராகுல் பஞ்சாப் அவரை நம்பி ஒரு டீம் உருவாக்கினாலும் அவரு புல் அவுட் பண்ணிக்கிட்டு பிஷ்னாயும் கூட்டு போயிட்டாரு. இவங்களும் ரஷீத் கானும் கேட்டிருப்பாங்க ஜிடில இருந்து, அவரு புல் அவுட் பண்ணிக்கிட்டு நான் வந்து அங்க போயிடுறேன்னு போயிருப்பாரு. பட் ஆனா நீங்க சொன்னது வேலிட் பண்ணா அவங்க கேன் வில்லியம்சனையும் வார்னரையும் விடுறப்போ செம்ம அப்செட் ஆச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. அண்ட் வில்லியம்சன் எல்லாம் மனசே உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க வில்லியம்சனுக்கு. அவர் 700 அடிச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி சீசன் வேற. ஃபைனல்ஸ் கொண்டு வந்ததே அவர் தான். லைக் என்ன சொல்றது, அந்த 2018 ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 140, 130, 118 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்தார் அந்த டீமை. ஸோ மேபி லைக் டீம்ஸ் நீங்க பிளேயர்ஸ் பேக் பண்ணலன்னா ஆப்வியஸா நம்ம பஞ்சாப்லாம் எடுத்துக்கோங்க, மினி ஆக்ஷன்லயே அவங்க மெகா ஆக்ஷன் மாதிரி தான் வருவாங்க. ஒரு 10 பேர் 9 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்ப ஃபுல்லா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு வருவாங்க. ஸோ லைக் மெகா ஆக்ஷன் உங்களுக்கு கொடுக்கறதே அதுதான். அங்க அந்த கோரை எடுத்துக்கிட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு அதே கோரை வச்சுக்கிட்டு ஏதாவது லைக் கொஞ்சம் லைக் என்ன சொல்றது, எந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லை, பவுலிங் சரியில்லையா, ஆல்ரவுண்டர் சரியில்லையா, பேக்கப் சரியில்லையா, ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டு வரணுமே தவிர எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப், டிசி, ஆர்சிபி இவங்க 3 பேரும் கப் அடிக்காத காரணம் ஒரு கோர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிளஸ் ஒரு பிக் நேம் மேல அவங்க போயிடுறாங்க. இப்ப ஆர்சிபினா விராட் கோலி இருக்காரு, பட் அவருக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தர் பெரிய பிக் நேமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 2018 ஹெட்மயர்னு ஒருத்தர் எடுத்தாங்க. ஸோ உடனே எல்லாம் ஹெட்மயர் தான் அப்படின்ட்டு போனாங்க. அவங்களுக்கு அந்த 2010 to 2019 ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில், ஏபிடின்னு இருந்தாங்க. ஸோ லைக் அவங்க ஒரே டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, பிக் நேம்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த ஒரு அதுக்கான சரியான பேக்கப்பும் பண்ண முடியல. அவங்க ரிட்டன்ஷன் எல்லாமே ஆர்சிபி ரிட்டன்ஷன் எல்லாமும் பாத்தீங்கன்னா ஸோ லைக் ஒரு வாட்டி சர்ஃப்ராஸ்க்கான ரிட்டன்ஷன் பண்ணாங்க ஓவர் கேஎல் ராகுல். ஸோ மேபி லைக் அந்தந்த மாதிரி பண்றது தான். அது ஆர்சிபின்னு மட்டும் சொல்ல, நிறைய டீம் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வந்துட்டு ஒரு சில நாள் வந்துட்டு ரிட்டன்ஷன்ல தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பேக் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்துட்டு கப் அடிப்பீங்க. அதுதான் சக்சஸ் மந்த்ரா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ரீடைனிங்ல இருக்கட்டும், ஆக்ஷன்லயா இருக்கட்டும், இந்தியன் கோரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்க டீமால மட்டும் தான் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும். அதை விட்டுட்டு 4 ஃபாரின் பேர் நல்லா வச்சுக்கிட்டா கூட அது வேலைக்கு ஆகாது. ஒரு 3 இந்தியன்ஸாவது நல்லா பண்ணணும். இப்ப கேகேஆர் எடுத்துக்கோங்க, எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ் இந்தியன்ஸ் அவங்க ஆடிட்டு இருக்கவங்க. ஓவர்சீஸும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இந்தியன்ஸ் இப்ப ஹர்ஷித் ராணாவை க்ரூம் பண்ணிருக்காங்க, க்ரூமும் பண்ணணும். ஒரு யங் டேலண்ட் எடுத்துட்டு வந்து
இப்போ சிஎஸ்கே எடுத்துக்கிட்ட கூட சென்னை பிளேயர்ஸ் இல்ல, இன்னும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஷர்துல் தாக்கூரை பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க, தீபக் சாகரை பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பவுலர்ஸ் குரூம் பண்ணுவாங்க, ஒரு சில யங் டேலண்ட்ஸ் இப்போ ருத்ராஜ குரூம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி யங் இந்தியன் டேலண்ட்ஸை குரூம் பண்ணி விடணும் கண்டிப்பா. அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த டீம் நல்லா பண்ண முடியும். ஆர்சிபியும் அதை இன்னும் பண்றது கிடையாது. நிறைய ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்க டீம்ஸ் வந்து அதை பண்றது இல்லை. நல்ல இந்தியன் கோரை ரீடைனும் பண்றது கிடையாது, பேக்கும் பண்றது கிடையாது, விட வேண்டியது. அப்படி பண்ணி தான் மிஸ் அவுட் பண்றாங்க. இப்போ நிதிஷ் ராணா பேசணும், இந்த ஸ்டாருக்கு அவரை வச்சு செஞ்சாங்க. நான் யாரு, ஸ்டாருக்குன்னா என்ன, 25 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு இவ்வளவு மீம்ஸ் போட்டீங்களே, 25 கோடி ரூபாய் இந்த 2 மேட்சுக்கு போதும்னு குவாலிஃபயர் ஒன்லயும் ஃபைனல்லையும் பண்ணி காட்டினாரு பாருங்க. அதுக்குதான் ஸ்டார்க்கை பத்தி ரைட் ஆஃப் பண்ணாதீங்க, ஸ்டார்க்கை பத்தி விட்டுருங்க. எப்படிங்க காசு கொடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்க, பேசணுங்கன்னு சொன்னாங்க. பண்ண வேண்டியப்போ பண்ணுவாங்க. அவரு நீங்க இதுல கூட எடுத்துக்கோங்க, வேர்ல்டு கப்ல கூட எடுத்துக்கோங்க, மஸ்ட் வின் கேம்ல பண்ணுவாரு. எல்லா கேமுக்கும் வந்து நான் பண்றேன்லாம் பண்ண மாட்டாரு. மஸ்ட் வின் கேமா நான் கையை தூக்கிட்டு வரேன், பவர் பிளேல காலி பண்றேன் அப்படின்னு வருவாரு, முடிச்சிருவாரு மேட்ச. ரேவன் கண்டினியூ பண்ணுங்கப்பா, கொஞ்ச நேரம் பேசுவோம். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து இதாண்டா பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா ஒரு இதாண்டா டீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதான் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பேர் தெரியாது. மார்டின் ஸ்கார்சின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தான்னு சொல்லிட்டாரு கேஷுவலா. இருப்பாரு இது எப்படின்னு பாருல, அந்த மாதிரிதான் இதான் ஃபைனல்ஸ், இதான் கம்பேக். ஐ திங்க் வந்து அந்த ஒரு நம்ம என்னதான் டீம் அப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு டீம் விளையாடுறாங்க அப்படின்றத தாண்டி பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்றதுதான் எனக்கு இதுல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கௌதம் கம்பீர், அபிஷேக் நாயர், ஸோ நீங்க சொன்னது ஹெட் கோச், ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க. 14 மேட்ச் கடைசி 2 குவாலிஃபை ஆகல, எதனால ஆகல, ஏன் அப்படின்றது வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேட் கமின்ஸ் டிராப் பண்ணிட்டாங்க, பேட் கமின்ஸ் விட்டுட்டாங்க. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் பேட் கமின்ஸை எடுத்தாங்க. லைக் ஒரு சில கீ பாயிண்ட், ரொம்ப ஒரு சில பேட்டிங்ல இருந்து ஒரு யார் எது லேக் ஆகுது. ஸோ ஏன்னா ஒரு சீசன் வந்து ஜேசன் ராய் வந்து சைன் பண்ணிட்டு வரவே இல்லை, சரியா நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாரு ஐபிஎல்ல. கேகேஆர் கூட மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஜேசன் ராய் இந்த வாட்டி வந்து கேகேஆர்ல தான் இருந்தாரு, ஒரு புல் அவுட் பண்ணிக்கிட்டாரு, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு வித்ட்ரான். அவருக்கும் பாவம், அவருக்கு ஐபிஎல்க்கு என்ன தகராறுன்னே தெரியல. அவர் இது வரைக்கும் எடுத்த எந்த சீசனுமே வந்து ஃபுல்லா விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எஸ்ஆர்எச் கூடயும் அவருக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி குஜராத் லைன்ஸ்ல விளையாண்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு சீசன். இன்னொன்னு மீம் பார்த்தேன் நானு, அவர் புல் அவுட் பண்ற சீசன்லாம் இப்போ சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போகாம போயிருக்கு. அப்படி அவர் ஆடி இருக்க சீசன்லாம் கப் அடிச்சிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயரை பத்தி மட்டும் சொல்லிடுறேன், ஞாபகம் இருப்போ. அவர் வெங்கடேஷ் ஐயருக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் சீரியஸா. அவர் வந்து அந்த ஃப்ளோட்டர் ரோல், நம்ம நீங்களே பேசியிருக்கீங்க, ரேவந்த் வந்து சொல்லிருக்காரு வெங்கடேஷ் ஐயரை வந்து யூஸ் பண்ணல, நானும் பேசியிருக்கேன், நம்ம இன்ஸ்டால கூட போட்டிருக்கோம். அவரை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க, அது கேட்டுச்சா என்னெல்லாம் தெரியாது நமக்கு. ஆனா கரெக்டான டைம்ல அவருக்கு ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல இருந்து அடிச்சிருக்காரு பாருங்க. எந்த இடத்துல ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாருன்னா வான்கடையில வந்து அடிச்சாரு ஒரு 50. அப்பல இருந்து அவர் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டாங்க, நீ ஒன்டவுனே வந்துருப்பா, எப்பா சாமி நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவரை இறக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாரு. அந்த நம்ம பேசிட்டு இருப்போம்ல, அந்த ஒன்டவுன்ல வந்து சுரேஷ் ரெய்னா மாதிரி ஆடணும், மொயின் அலி ஒன்டவுனா ஒரு ஃப்ளோட்டர் ரோல் பண்ணணும், வந்தா பவுண்டரி அடிக்கணும். அவருக்கு பேட்ச்ல போட்டா பவுண்டரி தான் கண்டிப்பா. பவுலரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் பேட்ச்ல போடுறாங்க ஃபர்ஸ்ட் 2-3 பால்லயே, அவ்வளவுதான் செட் ஆயிடுறாரு. அவரு வராரு அடிக்கிறாரு. அவர் என்னன்னா போர் அடிக்காது, பாக்கிறதுக்கும் போர் அடிக்கல, அவங்களுக்கும் செக்கின் ஆயிட்டே இருக்கு ரன்ஸ். ஸோ அது ஒரு நல்ல மொமெண்டம். சொல்லுங்க. அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரைட் ஆன் டேக் அவே பண்ணிட்டாரு. வந்த முதல் பால்ல இருந்தே 4-6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மேபி அவர் இன்னும் ஐபிஎல் நிறைய சக்சஸ் கிடைக்கும் அவருக்கு கண்டிப்பா. கேகேஆர்லாம் விட மாட்டாங்க, ஏன்னா அவரை விட்டாங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ என்னோட விஷயம் எல்லாம் இந்த மாதிரி வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு நிறைய விளையாடணுன்றது என்னோட ஃபேனா எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ரொம்ப எங்க இருந்தே 2020 யாருன்னே தெரியாத ஒரு பிளேயரை வந்து கூட்டிட்டு வந்து
திடீர்னு ஒரு 2-3 சீசனா நல்லா பண்ணி இந்தியாவுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல அவருக்கு, கொஞ்சம் கம்மி மேட்ச் தான் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி விளையாடுற பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில பிளேயர்ஸ் லைக் வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, வைப், ஈவன் ஹர்ஷத் ராணா, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு நிறைய விளையாடணும். ஏன்னா பயங்கரமான பொட்டன்ஷியல் இப்பயே காமிக்கிறாங்க. வந்த சீசனே வந்து ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லயே இருந்தாரு ஸ்ரேயஸ் ஐயர். துபாயில வந்து ஃபர்ஸ்ட் சீசனு ஃபைனல்ஸ்ல அவரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விடாம தான் விளையாண்டு இருந்தார் அவரு, வெங்கடேஷ் ஐயர். ஸோ லைக் எங்க இந்த மாதிரி ஒரு இந்தியன் டேலண்ட் கண்டுபிடிக்கிற டீம்ல வந்து மும்பையை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் அந்த ஒரு ட்ரெண்டே செட் பண்ணாங்க. லைக் எங்கெங்கெல்லாம் டேலண்ட் இருக்குன்னு பார்த்து திலக் வர்மா, இஷான் கிஷன், அதுக்கப்புறம் நேஹல் வதேரா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா, இந்த மாதிரி நிறைய அதுக்கு ஈக்குவல் தான். ஸ்கை அவங்க தான் கூட்டு வந்தாங்க, கேகேஆர் தான். நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க டேலண்ட் ஸ்கவுட்டிங் டீமும் நல்ல டீம் தான் கேகேஆர். ஆனா என்ன, இப்போ நேற்று ஆக்சுவலி சீக்கா சேனல்ல கூட பேசியிருந்தாங்க, கேகேஆருக்கு ஒரு குட் மெமரிஸ் இருக்குன்னா அப்போ சீக்கா சொல்லுவாரு, அனிருத் ஸ்ரீகாந்த் சொல்லுவாரு, அதுக்கு சீக்கா சொல்லுவாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் சொல்லாதரா அப்படின்னுவாரு. இப்ப அது வந்து இன்னைக்கு கதையாயிருச்சு. ஸோ இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு நல்ல வைப் தான் இருக்கும். சேப்பாக்கிலையா இருக்கட்டும், ஐபிஎல்ல பொறுத்த இருக்கட்டும், சக்சஸ்ஃபுல் டீம்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த சீசன். அண்ட் அவங்க கண்டிப்பா இது மேல ஒரு 10 வருஷத்துக்கு இருப்பாரு அந்த டீம்ல. கேகேஆர் கேப்டன்சியும் பண்ணுவாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு லைக் இப்ப அவங்களுக்கு யாரு அவங்க கேகேஆருக்கு எப்படின்னா வின் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கர ஒரு சேலஞ்சிங்கா இருக்குதுன்னா 4 பேர் தான் ரீடைன் பண்ண போறாங்க. அந்த 4 பேரை யாரு அவங்க டீம்ல இல்ல அவங்க நீங்க ப்ரீவியஸ் சீசன்ல இருந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பயங்கரமா பண்ணிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், 4வது ரீடைன் பண்ணுவாங்க. விட மாட்டேன், நிறைய விட முடியாது. 2 ஓவர்சீஸ்னா நரேன் ரசல் தான். ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரீடைன்ல. இன்னும் 2 இப்போ ஹர்ஷித் ராணா வேற க்ரூம் பண்ணிட்டாங்க. அவர் வெளியே விட்டா 10 கோடிக்கு போவாரு ஹர்ஷித் ராணா. அவர் ஒரு 147ல போறாரு, 107லயும் போடுறாரு. 11 பேருமே வந்துட்டு ஆக்சுவலா மேட்ச் வின்னர்ஸா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி வெளில பெஞ்சில உட்கார்ந்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. யாரு அவங்க ஆக்ஷன்ல விட்டாலுமே 5 கோடி 7 கோடின்னு போற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கெல்லாம் வேற பட்ஜெட் பண்ணணும். இவரை இதுக்குள்ள வாங்கணும், அவரை அதுக்குள்ள வாங்கணும். சோ கேகேஆருக்கு ஒருத்தர் 2 பேர் போயிடுவாங்க, வேற வழி இல்லாம ஒருத்தர் 2 பேர் வெளியே போறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் இந்த 3 பேரை தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் டேலண்ட்ஸுக்கு. அதான் மேபி அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ரிங்கு சிங் எல்லாம் வெளியே விட்டா 15 கோடிக்கு போவாரு ரிங்கு சிங். அவங்க இந்த சீசன் ஒன்னும் பண்ண விடல அவங்கள. ஆக்சுவலா அவர் ஒர்த், அவர் பாவம். அவர் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அவர் 10 லட்சம் சான்ஸே கிடைக்கல இந்த சீசன். லைக் 10 லட்சம் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால அவருக்கு அடுத்த வாட்டி ரீடைன் பண்ண அந்த 10 லட்சம் தான் கிடைச்சது. அதே 10 கோடி 10 லட்சம் மேபி அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இல்ல. வெங்கடேஷ் ஐயரும் வருண் சக்கரவர்த்தியும் விட முடியாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்க இந்த சீசன், சாம்பியன்ஷிப் அடிச்ச சீசன்ல. சோ ரிங்குவை தான் விட்டு திருப்பி அந்த ரீடைன் ஆப்ஷன் இருந்ததுன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாமோ பாப்பாங்க. ஆக்சுவலி இது குட் டே டேக்கன் கூட சொல்ல முடியாது, பேட் டேக் தான் அவங்களுக்கு. எல்லா டீமுக்குமே ஆக்சுவலி ஈவன் சிஎஸ்கே, எம்ஐ எல்லா டீமுக்கும் அப்படிதான். சிஎஸ்கே எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியும், அந்த அளவுக்கு எல்லாம் யாரும் மேட்ச் வின்னர் எல்லாம் வச்சிட்டு இல்ல அவங்க இந்த சீசனை வச்சு. இல்ல லைக் மேபி அவங்க ஜடேஜா, தூவே, ருத்துராஜ் தான் போவாங்க இந்தியன் டேலண்ட்ஸ்ல. இல்ல மேபி அந்த ஃபாரின் டேலண்ட்ஸ் பாக்கும்போது ஒண்ணு கான்வேவா இல்ல பத்திரானான்னு பாப்பாங்க. பத்திரானா எனிடே பத்திரானா கான்வே வந்துட்டு ஆக்ஷன்ல போய் எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கான்வே வந்துட்டு என்ன சொல்றது, மேபி ஒரு 5-6 சீக்கு வந்துருவாரு. சோ அதை டச் பண்ண வேணாம், திரும்ப கேகேஆர்கே வருவோம் நம்ம. ஏன்னா பாவம் அவங்கடே இதுலயும் சிஎஸ்கே பத்தி பேசினா இவனுங்க வந்துட்டு மாக்கான்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ கிரெடிட்ஸ் டு வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் ஆக்சுவலா எல்லா பிளே ஆஃப்ஸ்லயுமே வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் 2021 ஃபைனல்ஸ்ல கூட 50 அடிச்சாரு, குவாலிஃபயர் 1ல 50, இப்போ ஒரு 50. அவர் லைக் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் அவங்க டீம் சுரேஷ் ரெய்னா மாதிரி லைக் ரொம்ப ஒரு என்ன சொல்றது
ஃபிளாம்போயண்டா அண்ட் டவுன்ஸ், அந்த டவுன்ஸை பத்தி பேசி ஆகணும். ஓப்பனிங் ஆடுறாரு, 1 down வர்றாரு, 2 down வர்றாரு, நம்பர் 5ல வர்றாரு, எங்க வந்தாலும் அடிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் என்ன அவரோட பவுலிங் யூஸ் பண்ணல. கரெக்ட். இம்பாக்ட் பிளேயர் நடராஜனா ரொம்ப கம்ஃபர்டபிளா விளையாண்டாரு. நடராஜனா ரொம்ப கம்ஃபர்டபிளா 4 பால் 18 ரன் அடிச்சாரு. கரெக்ட். ஒரு மாதிரி எலிகண்டா ஃப்ரீயா ஏதோ பேட்டிங் ஈஸி ஆக்குறாரு. அவர் ஆடுறத பார்த்தா ஏதோ பேட்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் ஆடுற ஷாட்ஸ்லாம் பெருசா ஃபுட் மூவ்மெண்ட்ஸே இல்லையா. ஸோ அதனால அவர் ஆடுறத பார்க்கும்போதே லைக் ஆக்சுவலா சடகோபன் ரமேஷ் பேட்டிங் பாத்துறீங்களான்னு தெரியல. அவர் பேட்டிங் அப்படியே சடகோபன் ரமேஷ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபுட் மூவ்மெண்ட்டே இருக்காது. அப்படியே நின்ன இடத்துல இருந்தே தட்டுவாரு. ஸோ லைக் நல்ல பிளேயர், ஆக்சுவலி நல்ல ஃபைண்ட். எப்படி வெங்கடேஷ் ஐயர் எடுத்தாங்கன்னே தெரியல. ஸோ அது டேலண்ட் ஸ்கவுட்டுக்கு நம்ம வந்துட்டு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் இந்த இதுதான் எந்த இடத்துல இருந்தாலும் ஆடுறது ஒரு பெரிய இது. பவுலிங் யூஸ் பண்ணல அவங்க. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் ரூல் பார்க்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு மெகா ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் அடுத்த அடுத்த ஒரு 3 வருஷத்துல ஒரு மும்பை சென்னை அடுத்து கேகேஆர் அப்படின்ற ஒரு இது வந்துடும் நினைக்கிறேன். கேகேஆர் சென்னை படிப்பாங்கன்றீங்க கண்டிப்பா. ஏன்னா கம்பீர் வந்து அந்த மாதிரி ஏன்னா வந்து ஷாருக் கான் மாதிரி ஒரு இந்தியால டாப் ஸ்டார். அவர் வந்து இந்த எம்டி செக் இந்த வச்சுக்கோ, அடுத்த நீ 2 வருஷத்துக்கு நீ எத்தனை வருஷம் வேணுமோ நீ இருந்துக்கோ, நீ அமௌண்ட் நீ ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுலாம் நடந்ததே இல்லை. சினிமாலாம் அந்த மாதிரி நடக்கும். இது எங்க நடந்தது? ஆனா அந்த அப்படிதான் இன்னைக்கு நியூஸ்ல வந்துச்சு. நியூஸ்ல வந்துச்சா? ஓகே ஓகே, நான் கவனிக்கல, நல்லா கேட்டேன். நியூஸ்ல நீ போட்டிருந்தாங்க. அவர் இந்தியா ஹெட் கோச் அப்ளை பண்ண சொல்லி சொல்றாங்க. அவர் இந்தியா ஹெட் கோச் ஆனா இத குவிட் இங்க இருக்க மாட்டார். அது வேற இருக்கு. இந்தியா கோச் அவரான ஒரு பேட்ரியாட்டிஸ்ட் தான். சோ இந்தியன் கோச்சிங் கிடைச்சா போவாரு. ஆனா அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் மேபி அவருக்கு பிடிக்கலன்னா போகாம கூட இருப்பாரு. நான் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல இருப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி தான் கேட்டிருக்காரு. நான் அப்ளை பண்றேன், என்ன செலக்ட் பண்ணுவீங்கன்னா தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு அவர் என்னைக்கும் போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா டிமாண்ட் வச்சிருக்காரு. சோ பாப்போம், லெட்ஸ் see. நீங்க முன்னாடி ஒன்னு சொன்னீங்க, நான் சாரி முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, அந்த பிரபு சொன்னார்னு நினைக்கிறேன், ரசல் காலை பிடிச்சி உட்காந்துருவாரு. அதை பத்தி டச் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த சீசனும் ஒரு சில நிகழ் இருக்க மாதிரி திடீர்னு போலிங் போடுறப்ப விழுந்தாரு. நானும் நினைச்சேன் அவ்வளவுதான் இந்த சீசன் போல, ஒரு 2 மேட்ச் ஆட மாட்டாரு, 3 மேட்ச் ஆட மாட்டாரு. வெங்கடேஷ் ஐயரும் கொஞ்சம் இன்ஜூர் ப்ரோன் தான். திடீர்னு காலை பிடிச்சிப்பாரு, திடீர்னு இடுப்பு பிடிச்சிப்பாரு, திடீர்னு முழுவு பிடிச்சிப்பாரு, அப்படியே போயிடுவாரு. இப்படின்னு நிற்பாரு பேட்டிங் ஆடுறப்ப. இந்த சீசனும் அப்பப்போ பண்ணாரு. ஆனா இந்த சீசன் அவங்களுக்கான சீசன்றது எதை வச்சு தெரியுதுன்னா, எல்லாருமே அந்த டெஸ்பிரேஷன் காட்டினாங்க. நாங்க ஃபுல்லா ஃபிட்டா இருக்க போறோம், கம்ப்ளீட்டா ஆட போறோம், வின் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த டெஸ்பிரேஷன் அவங்களை வின்ன நோக்கி எடுத்துட்டு போயிருக்கு. அந்த ஹங்கர் 10 வருஷமா கப் அடிக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. கேகேஆர்லாம் முடிஞ்சிச்சு அவங்க கதை. சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க வந்துட்டோம், அடுத்த டீம்லாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அந்த ஹங்கரை காட்டினாங்க. அதுதான் எமோஷனலா வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரேவந்த் கண்டினியூ பண்ணுங்க. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு லைக் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்குவாட் வேற எங்கேயுமே இருக்காது. ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா இருக்கட்டும், ஒரு இந்தியன் பிளேயரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே த்ரூஅவுட் இயர் ஒரு 5 to 6 years ஒரு பேக் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. லைக் பயங்கரமான டீம் தான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசி கிடைச்சது ஐபிஎல் தான். ஐபிஎல்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு யாரு எங்கன்னே தேவை இந்த ரிங்கு சிங், லைக் அவர் ரொம்ப வருஷமா இருந்தாரு, எப்பயோ வருவாரு, 4-5 பால் விளையாடுவாரு, அப்படிதான் இருந்தது. நிதிஷ் ராணாவும் அப்படிதான். மும்பைல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. அவரு அப்புறம் இந்தியா விளையாண்டாரு, இந்தியா வேற கேப்டன் ஆக்கினாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க அவங்க, ரொம்ப மைன்யூட்டா. லைக் அவுட் சைட் லைக் மேனேஜ்மெண்ட் கோச் சைடு அப்படிதான். அருண் ஆர்சிபி கோச்சா இருந்தாரு 2021 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 2022க்கு பவுலிங் கோச் ஆனாரு. ஸோ இப்போ வைபவ் அரவரா, அஸ்வத் ராணா, அவர்லாம் இவங்கெல்லாம் நல்லா பண்றாங்கன்னா, ஸோ ஒரு இந்தியா டீம் கோச் கொண்டு வந்தாதான் நம்ம ஒரு பெஸ்ட் டேலண்ட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருணையும் கோச்சா கொண்டு இந்த மாதிரி இன்னைக்கு பவுலிங்லயும் அவங்க அன்கேப்டன் பிளேயர்ஸ் எந்த பிரான்ச்சைஸுமே இந்த வருஷம் இவங்க நல்லா பண்ண மாதிரி பண்ணவே இல்லை. வைபவ் அரவராவாச்சு முன்னாடி ரன்னுக்கு ஏதாச்சும் போவாரோ, ரன்னுக்கு போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. அந்த லைன் அண்ட் லென்த் சூப்பரா இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட்டுக்கலாம்
அதான் ப்ரோ லைக் ஃபைனல் தாட் சொல்ல போனோம்னா ஒரு கம்ப்ளீட் டீம் பிளேயர் சைடு இல்லாம அதுக்கு அந்த பவுண்டரி பின்னாடி இருக்க டக்கோல உட்காந்துருக்கவங்களும் எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கேகேஆர் காமிச்சிருக்காங்க. பிரபு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஃபைனல் தாட்ஸ் சொல்றதுன்னா சொல்லுங்க. அதான் ப்ரோ லைக் அந்த 2012 வந்துட்டு அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. அந்த மும்பை மேட்ச் அங்க 2012 தான் மும்பை வான்கடையில் ஜெயிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இங்க திரும்ப வான்கடையில் ஜெயிச்சாங்க. அந்த டெல்லியை கேப்டன் பண்ண ஒரு பிளேயர் வந்து கேகேஆர் கேப்டன்சி எடுத்து கேகேஆருக்கு வின் பண்ணி கொடுக்கறது ஸ்ரேயஸ் ஐயர். அதே மாதிரி சேப்பாக்ல ஃபைனல்ஸ். ஸோ ஆக்சுவலா மன்விந்தர் பிஸ்லாவோட ரோலை இன்னைக்கு வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அதான் ப்ரோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்க டீம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி 57 பால்ஸ் ஸ்பேர் வின் பண்ணியிருக்காங்க. இதான் எனக்கு தெரிஞ்சு லைக் இந்த வருஷத்திலே வந்துட்டு ரொம்ப இந்த வின்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் SRH LSG மேட்ச்க்கு அப்புறம். ஸோ அதான் லைக் என்ன சொல்றது, நான் வந்துட்டு ஃபீஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன், ஒரு மாதிரி ஒன் சைடா போச்சு. பட் ஸ்டில் டிசர்விங் டீம் வின் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா. கேகேஆர் ஃபேன்ஸ்க்கு ஃபீஸ்டா வந்திருக்கும். ஆமா கண்டிப்பா கேகேஆர் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டா ஒரு பெரிய ஃபீஸ்டா இருந்திருக்கும். பாவம் 12 இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்காக கண்டிப்பா 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் 2014 அடிச்சாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே வந்துட்டு 2011 அடிச்சுட்டு நம்ம 2018 அடிச்சதுக்கே ரொம்ப வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. பட் அவங்களுக்கு இது வந்துட்டு பெரிய வின்னு. அண்ட் லைக் அப்கமிங் இயர்ஸ்ல இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வந்துட்டு என்ன சொல்றது, அந்த சிஎஸ்கே எம்ஐங்கிறது மட்டும் இல்லாம சிஎஸ்கே எம்ஐ கேகேஆர் அப்படிங்கிற அந்த ஒரு ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஃபைனல் தாட். ஓகே, நீங்க எல்லாம் பேசுனீங்க. நான் ஆக்சுவலி இன்னொருத்தர் இங்க பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிலிப் சால்ட் அவர் வந்து நிறைய பேர் மிஸ் அவுட் பண்றோம். லாஸ்ட் 2 மேட்ச் தான் அவர் ஆடல. 450 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. பெரிய ரோல் அவருக்கும் இருக்கு கேகேஆர் வின் பண்ணல. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகாம தான் 2-3 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரை போறது, வெங்கடேஷ் ஐயரை மாத்தினாங்க, இவரை மாத்தினாங்க, மாத்தி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஜேசன் ராய் யூஸ் பண்ணாங்க, குர்பாஸை யூஸ் பண்ணாங்க, நடுவில் லிட்டன் தாஸை யூஸ் பண்ணாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதை வந்து ஃபில் பண்ணாரு பிலிப் சால்ட் வந்து அவர் ஆக்சுவலி வந்து ஆக்ஷன்ல அன்சோல்டு. ஜேசன் ராய் வந்து வித்ட்ரா பண்ணதால உள்ள வந்தாரு. அதுல வர அவர் பயங்கர அப்செட்டா இருந்தார். ஆனா ஒரு இதுல பார்த்த நியூஸ் ஆர்டிக்கல்ல அவர் வந்து பிஎஸ்எல் ஆடாம நான் ஐபிஎல்க்கு ரெடி ஆகணும்னு சொல்லி பிஎஸ்எல்க்கு கான்ட்ராக்டுக்கு போகாம ஆப்ஷனுக்கு போகாம இருந்திருக்காரு. ஆனா ஐபிஎல் ஆப்ஷன்ல அவர் எடுக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல ஜேசன் ராய் வந்து வித்ட்ரா பண்ணி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவர் அவ்வளவு அங்கரா இருந்தாரு. நம்பர் 1 T20 பேட்டர் அவர். இப்ப அவரு தான் அப்படி இருக்கவரே ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. பில் சால்ட் அவர் வந்து காட்டினாரு, நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அந்த குர்பாஸ் என்னதான் டிராஃபில கையை வச்சாலும் அதுல இன்னொரு கை வந்து பில் சால்ட்டோடது தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இந்த கேகேஆர் டீம் இப்ப பாக்குறப்போ எப்படி தோணுதுன்னா, எனக்கு இப்பதான் அதுல இருக்க ஒரு ஒரு ஃபார்மேட் புரியுது. ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல நீ எப்படி டீம் எடுக்கிறங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட்டா எடுத்துட்டு வந்து அந்த 3 இயர்க்குள்ள நீ ஒரு வாட்டி கப் அடிக்கிறேன்னா அங்க நீ கரெக்டா தான் வேலை செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அது இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, மெகா ஆக்ஷன்ல அவங்க எடுத்தாங்க, அங்க இருந்துதான் வந்து ஒரு டீமா பைண்ட் ஆகுது. ஒரு சீசன் வந்து நிதிஷ் ராணா வந்து ஸ்ரேயஸ் ஐயரே இல்லைன்னா ஒரு கேப்டன் பண்ணி கொடுக்குறாரு, டீம் தோல்ல சுமக்குறாரு, அவரு நின்று ஆடி கொடுக்குறாரு. ரிங்கு சிங் கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. ஹர்ஷித் ராணா லாஸ்ட் சீசன் கிடைக்கிறாரு. வைபவராவும் போன சீசன்ல பாதியில கிடைக்கிறாரு. இப்ப நம்ம சீசன் பாக்குறப்ப எல்லா மேட்ச் வினர்னு தெரியுது. ஆனா அவங்க குரூமிங் வந்து லாஸ்ட் 2 சீசன் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு 3வது இயர் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அதுதான் அந்த மெகா ஆக்ஷன்ல நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளேயர் எடுத்தா கூட அவனை எப்படி வந்து டீம் அட்மாஸ்பியர்ல செட் பண்ணி அவனை குரூம் பண்ணி அவனுக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த அட்மாஸ்பியர்ல எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் காட்டுறப்போ அவங்க ஒரு மேட்ச் வின்னரா மாறுறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு இந்த 3 years ஜேர்னி ஆஃப் கேகேஆர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். ஆக்ஷன் டீமா இருக்கட்டும், திங்க் டேங்கா இருக்கட்டும், அபிஷேக் நாயர், சந்திரகாந்த் பண்டிட் அவர் தான் 3 இயரா ஹெட் கோச்சா இருக்காரு. இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணி வின் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்காகவும் அண்ட் மென்டார் பண்ணி கப்படிக்க வச்ச கம்பீரையும் நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ஒர்க்குக்கான பே பேக் தான் இந்த சீசனுக்கான ட்ராஃபி அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்து ட்ராஃபி அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு டீம் ஜெல் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு நடக்கலாம், யாராவது இன்ஜூரி ஆயிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் இயர் நம்ம போறப்போ ஜடேஜா கேப்டன் ஒர்க் அவுட் ஆகல. ஆஃப் சீசன்ல தோனி கேப்டன்சி எடுத்துட்டாரு. அப்புறம் டீம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி எடுத்துட்டு வந்தாங்க.
எடுத்துட்டு வந்து அதுக்கடுத்த சீசன் ஃபுல்லா ஒரு டேக் ஓவர் பண்ணார் 2023ல. அப்போ டீம் வந்து நல்லா செட் ஆயிருந்தது, சாம்பியன்ஷிப் அடிச்சோம். இப்போ ஒரு நாலு பிளேயர் கிட்ட இன்ஜூர்டு, ஒன்றும் பண்ண முடியல, டீம் காம்பினேஷனே குழம்பிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த 11 செட் பண்ணி அதுலயே போயிட்டு அதுல 2-3 இன்ஜூர் ஆகிறப்போ பிரச்சனை வருது. ஸோ அவங்களுக்கு என்ன ஃபேவரா போயிருக்குன்னா, ஷேயர் இல்லாதப்போ நிதிஷ் ராணா கை கொடுத்துருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை வந்து பேக் பண்ணாங்க, அவரு வந்திருக்காரு. ஹர்ஷித் ராணாவை க்ரூம் பண்ணிருக்காங்க, வைபவ் ராவை க்ரூம் பண்ணிருக்காங்க. இந்த சீசன் அங்கிரீஷ் ரகுவன்சி பண்ணிருக்காங்க. அடுத்த சீசன் அவர் பெருசா யாராவது போவாங்களா தெரியாது. அவர் 1 கோடி 1.5 கோடிக்கு போனா இவங்களே எடுத்துப்பாங்க, திருப்பி எடுத்து அவரு ஒரு மேட்ச் வினரா மாத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் தான் மிச்ச டீமுக்கு அண்ட் எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கும் கூட. நம்ம ஒரு சீசனை வச்சோ நம்ம ஒரு விஷயம் டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட் ஆகல, கலைச்சு போட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்றதை விட ஓரளவுக்கு ஒரு அடி வச்சிருக்கோம், அடுத்த அடியில ஒரு அடி மேல போவோம் அப்படின்னு ஒர்க் பண்ண நினைச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய இடம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமா இப்ப இதுல யாரை விடுறதுன்றது ஒரு பெரிய தலைவலியும் இருக்கும் பட்சத்துல அது கஷ்டம் தான். இருந்தாலும் அவங்க எதை நோக்கி மெகா ஆக்ஷனுக்கு வந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிருக்காங்கன்றப்போ பெரிய விஷயம். அப்படி பார்க்கும் பட்சத்துல 3 பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் லாஸ்ட் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும்னா ஜிடி, சிஎஸ்கே அண்ட் இவங்க தான் சொல்லணும், கேகேஆர் தான் சொல்லணும். நம்ம ஒரு லாங் டேர்ம்ல தான் பார்க்கணும். அடுத்த ஆக்ஷன் வர வரைக்கும், மெகா ஆக்ஷன் வர வரைக்கும் எந்த டீம்லாம் நல்லா பண்ணிருக்கோம் அவங்க ஆக்ஷன்ல நல்லா பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். மேபி அடுத்த மெகா ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும், லைக் நிறைய ஆமா இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதுவே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. இல்ல அதுக்கு ரிட்டென்ஷனை கவர் பண்ணணும். இல்ல டிசம்பர் இருக்கு ரிட்டென்ஷன் வரும். அதுக்கு நடுவுல இப்ப வேர்ல்டு கப் வருது. ஸோ லைக் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே அவங்க இவங்கன்னு சண்டை போடாம திரும்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து திரும்ப we are going to cheer for India. So looking forward for that. ரேவந்த், உங்க ஃபைனல் தாட்ஸ்? அதான் ப்ரோ, லைக் இந்த வருஷம் இவங்க டிசர்விங் வின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு நல்லா அவங்க கரெக்டான டைத்துக்கு எல்லாருமே ஃபார்முக்கு வந்தாங்க. வர சக்கரவர்த்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்ச்ல கொஞ்சம் அடி வாங்கினாரு, அதுக்கப்புறம் அவரும் பயங்கரமா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் அடுத்த 3 வருஷத்துக்கும் இந்த ஒரு கோரை ரீட்டைன் பண்ணிட்டு அவங்க கோர் இந்தியன் கோரையும் ஒரு 4-6 கோரை ரீட்டைன் பண்ணிட்டு ஆப்ஷன்ல அவங்க எந்தெந்த பிளேயர்லாம் ஆப்ஷன்ல விட்டுட்டு மறுபடியும் வாங்கலாம் பார்ப்பாங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே டெஸ்பரேட் டு ப்ளே ஃபார் நேஷன், அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு 35 வயசான 34 வயசான பிளேயர்ஸ் கிடையாது. அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட் கேகேஆர். அதான் எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே வந்து இந்த இந்தியன் கோர் பிளஸ் ஒரு ஃபாரின் கோர்னா அது நிறைய தான். அது நம்ம சொன்ன 4 பேர் தான் ரீடைன் பண்ண போறாங்க. மேபி 5 ரிட்டன்ஷன் இருந்துச்சுன்னா ரசலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போவாங்க. ரசல் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ரசல் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நரேன் வந்து ஃபுல்லா ஆடுறது கிடையாது, இப்போ ஃபுல் டைம் ஆடுறது கிடையாது. அவரு ஒரு சில லீக்ஸ் ஆடுறாரு, நேஷனை ரெப்ரசென்ட் பண்றது கிடையாது. ஆனா ரசல் ஆனகோ ஃபுல் சீசன் ஆடிட்டு வராரு, அந்த ரசலை பேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் இஸ் நரேன் இருப்பாரு. இல்ல ரிட்டன்ஷன்ல போவாங்க. இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து ரிட்டன்ஷன் ஆடுவாராங்கிறதும் இருக்கு. ஏன்னா லைக் ஏஜ் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு, பிளஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணுவாரான்னு இருக்கு. ஏன்னா அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ மேபி அவருக்கும் ஃபிட்னஸ் அதெல்லாம் நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நரேன் இந்த சீசன் பண்ணிட்டாருன்றது அடுத்த சீசன் கன்சிஸ்டன்டா ஓபனரா பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அவர் என்னதான் இவ்வளவு கன்சிஸ்டன்சி காட்டினாலும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அவர் ஆஃப் சீசன்ல இருந்து வரப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு. ரசல் அப்படி கிடையாது. அவர் ப்ரூவன் மேட்ச் வின்னர், ப்ரூவன் ஆல்ரவுண்டர். 10 வருஷமா அவரு தான் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஆப்ஷன் அவங்களுக்கு. முதல் ரிட்டென்ஷன் ஆப்ஷன் ரசல் தான். அதுக்கப்புறம் தான் இந்தியன்ஸுக்கே போவாங்க. ஆக்ஷன்ல விட்டு கூட எடுக்கலாம். மேபி நரேன் அவ்வளவு ஆமா நரேன் தெரியல. சோ மேபி 15 கோடிக்கு போனா கூட எடுப்பாங்க. அது அந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா ரசல விட மாட்டாங்க. ஓகே பார்க்கலாம். அண்ட் இது வேர்ல்ட் கப் நீங்க ஃபினிஷிங் டாட் சொல்லுங்க. ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் லைக் இந்த எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த ஒரு இந்தியன் கோர் அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் ரிட்டன்ஷனோட அவங்க வந்து அடுத்த மெகா ஆப்ஷன் போறாங்க. ஸோ அதுலயும் ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டீம் எடுக்க தெரியும். நல்ல ஒரு டீம் எடுக்க தெரிஞ்சதுனாலதான் வந்து இந்த டீம் இந்த ஐபிஎல் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து இந்த 2-3 வருஷம் நம்ம இப்பதான் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி எடுத்து பேக் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கேகேஆர் வந்து பயங்கரமா ஆப்ஷன்ல வந்து எப்படின்னா நல்ல பிளேயர்ஸ் எடுப்பாங்க, பிளஸ்
பிரைஸ் ஹைக் பண்ணி விட்டு ஒரு சைட்ல கீழே இறக்கி விட்டுருவாங்க அவங்க. அப்படிதான் ஒரு தடவை கிருஷ்ணப்பா கௌதம் வந்து 5 கோடி வரைக்கும் அவங்க போனாங்க. சாரி 6 கோடி வரைக்கும் போனாங்க. 7 கோடி சிஎஸ்கே போனாங்க. 8 கோடிக்கு இவங்க கை தூக்குவாங்கன்னு பார்த்தாங்க, சிஎஸ்கே தூக்கல. சோ ஆனா அந்த மாதிரி பயங்கரமான மூவ்லாம் கேகேஆர் வந்து அந்த அந்த சும்மா ஒரு பிளேயரை மற்ற டீமுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுக்குற மாதிரி நம்மளும் தூக்கிட்டு டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஸோ பயங்கரமா லைக் அவங்க எப்படி அந்த மெகா ஆக்ஷன் அந்த மாதிரி இதுல வந்து அவங்க பயங்கர டாக்டிக்கல் மூவ்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதான் ப்ரோ லைக் கங்கரா பயங்கரமான ஒரு டீம் வின் பண்ணிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே. அண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டாப் 2 ஹையஸ்ட் பெய்டு பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணாத மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி அவ்வளோ ட்ராலுக்கு உட்பட்டாங்க. அந்த மாதிரி இருந்து 2 பேருமே ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, 2 பேருமே மேட்ச் வின்னர்ஸாக வந்திருக்காங்கன்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் ஆஸ்திரேலியன்ஸுன்னு தான் திருப்பி சொல்ல தோணுது. எங்களை வந்து நீங்கள் ரேட் ஆஃப் பண்ண முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடி காட்டியிருக்காங்க. ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் தெம். அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கும் ஒரு பெரிய சல்யூட். அவங்க வந்து ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட் விளையாடி ஹெட்ஸையாக தான் தோத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரஷிங் டிஃபீட்டாக இருந்தால் கூட அவங்க இந்த சீசன் ஃபுல்லாக பண்ணதுக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இன்ட்ரெஸ்டாக எடுத்துட்டு போனாங்க டோர்னமெண்ட்டை. ஒன் பேட் டே ஃபார் தெம் அகெயின். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு எஸ்ஆர்ஹெச் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. இந்த சீசன் ஓரளவுக்கு எல்லாரையும் பேக் பண்ணியிருக்காங்க. இதையும் அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வர சீசன்ஸில் கப் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் கேகேஆரை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசணும். இருந்தாலும் அகெயின் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பிக் சல்யூட், அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிக் சல்யூட். They deserve to win the title. They are the deserving team of the season தான் சொல்லணும். ஸோ நோ செகண்ட் தாட்ஸ், எல்லாரும் ஓகேன்னு ஒத்துப்பாங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம் நம்ம இந்தியன் வேர்ல்ட் கப் டீம் எப்படி இருக்குன்னு திருப்பி ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடி வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க, இப்போ வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. டீம் எப்படி இருக்கு, எல்லா டீம்ஸும் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் டச் அப் பண்ணுவோம். அண்ட் மேட்ச் ப்ரிவியூவும் பண்ணலாம், எப்படி மேட்ச் போகுதுன்றதை பற்றி. அண்ட் டீம் அனலைசிஸும் பண்ணலாம். அந்தந்த டீம் எந்தெந்த 4 குரூப் இருக்கு, அந்த என்ன அதுல யார் யார் ஃபேவரட்ஸ் சூப்பர் 8க்கு போறதுன்றதோ டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்குன்னு பார்த்துட்டு இவ்வளோ லேட் நைட் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஏன்னா மேட்ச்க்காக நம்ம லேட்டாக பண்ணிட்டு இருந்தோம். சப்போஸ் காலைல டைம் இருக்குன்னா காலைல பண்ணலாம், இல்லை ஈவினிங்ல இருக்குன்னா ஈவினிங் பண்ணலாம். ஷுவரா வீடியோ வரும். ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு வரமாட்டேன்னு யாரும் யோசிக்காதீங்க. கண்டினியூஸா வீடியோ போட தான் போறோம். கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு தோணும். சஜஸ்ட் பண்ணுங்க வேர்ல்ட் கப் எப்படி கவர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பண்றோம். ஷேரா வந்து உங்களை மீட் பண்றோம் திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் பாய்.